டாக்டர் தமிழிசை வணக்கம். இன்ஸ்டா தலைமையிடம் பணிந்ததா இந்திய அரசு? அப்படி சொல்ல முடியாது. இன்ஸ்டா தலைமையில் பணிந்தது என்று சொல்ல விட, நாட்டினுடைய இன்டென்சிவிட்டி ஆஃப் தி சிச்சுவேஷனை தெரிஞ்சு அவங்க அதற்கான முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்று வேணா சொல்லலாம். ஒரு அரசாங்கத்தில் இருக்கும்போது பல பொறுப்புகள் இருக்கிறது. ஒரு மாணவர் போராட்டமாகவே மட்டுமே இருந்திருந்தால் பரவாயில்லை. அந்த மாணவர் போராட்டத்தின் போர்வையில் பல தேச விரோத சக்திகள், பல அந்நிய சக்திகள் இவையெல்லாம் உள்ள வந்து அந்த மாணவர்களின் நலனையே குலைப்பதை போல இருக்கும் பொழுது ஒரு அரசாங்கம் ஒரு நாட்டின் மீது அக்கறை கொண்டு ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்று தான் என்னால சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, மாணவர்கள் அப்படியே விடல. அவங்களை கூப்பிட்டு பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்கள் என்பதை கேட்டு ஒரு அரசாங்கம் மிக மிக முறைப்படி நடந்து கொண்டது என்று தான் நான் சொல்ல வேண்டும். இன்னொன்று, இது அடிபணிந்தது என்று சொல்வதை விட, இந்த நாடு வேற எந்த சமூக விரோதத்திற்கும் அடிபணிந்து விடக் கூடாது என்பதற்காக அரசாங்கம் அக்கறையோடு எடுக்கப்பட்ட ஒரு முடிவு என்று தான் என்னால. முளையிலே கிளியிருக்கலாமே, முன்னமே இதை செஞ்சிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை கிடையாது, இவ்வளவு பெரிய வன்முறை கிடையாது. ரொம்ப தாமதமா ரியாக்ட் பண்ணிருக்கீங்களோ? இல்ல, தாமதமானா அது இந்த மாதிரி ஒரு போராடுவதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. இதே முதல்ல நம்ம இதை தடுத்திருந்தோம்னா உடனே ஒரு போராடுவதற்கு கூட உரிமை இல்லையா, ஒரு கருத்து சுதந்திரம் இல்லையா என்று இதே சமூகம் குற்றம் சொல்லும். ஆனா அந்த போராட்டம் வேறு விதமாக மாறி அந்த போராட்டத்தின் போர்வையில் வேற வேற சக்திகள் உள்ளே வரும்பொழுது இது உண்மையிலேயே கவலை அளிக்கக்கூடியதா இருந்தது. இன்னொன்று, அந்த போராட்டம் டெல்லியோடு இருந்திருந்தா பரவாயில்ல, அந்த பெயரில் ஒவ்வொரு மாநிலமும் அது பாதிக்கப்படும் பொழுது போராடுபவர்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதே போல அமைதியான வாழ்க்கைக்கு அந்தந்த மாநிலத்துக்கு போராட்ட வடிவத்தை தாண்டி போராட்டத்தோட கோரிக்கையை தானே பிரதானமா பார்க்க முடியும். ஆஃப்கோர்ஸ் அதுல வன்முறை நமக்கு கவலை அளிக்கிறது. இப்போ டாக்டர், இந்த அண்மை செய்தியும் சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்துடுறேன். 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை மத்திய அரசு பிரதிநிதிகளுக்கும் சிஜேபி பிரதிநிதிகளுக்கும் இடையே தொடங்கியது. நேற்று நடைபெற்றது போலவே கான்ஸ்டியூஷன் கிளப்ல தான் டெல்லியில இந்த பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். இதுல அஃப்கோர்ஸ் இதுல காவல்துறையினர் மீதே வன்முறை நடந்தது. அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. காவல்துறையுடைய எக்ஸஸ் அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதையும் எல்லாரும் கண்டிச்சிட்டு இருக்கிறாங்க. பட் அதை தாண்டி இந்த ஒரு நீட் விவகாரம், இந்த நீட் லீக் ரொம்ப பெருசுன்னு பிரதமரே அக்னாலேஜ் பண்றார். 2 வீடியோ போடுறார். அதை ரொம்ப தாமதமா ரெஸ்பாண்ட் பண்றாரோ? இப்போ இன்னைக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுக்கப்பட்டிருக்கு. இந்த அக்கௌண்டபிலிட்டி இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸே எடுத்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை கிடையாது. இல்ல, இதுல ஒன்னே நான் உங்களுக்கு சொல்றேன், அக்கௌண்டபிலிட்டி கருத்திலையா செயலிலையா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அந்த 2வது நீட் பிரச்சனை வரும்பொழுது அது ரீ எக்ஸாம் பண்ணும்போது, ஏன் ரீ எக்ஸாம்க்கு அவ்வளவு நம்ம பாதுகாப்பு கொடுக்கறோம்னா, இல்ல நீட்ல அடிப்படை தாற்பயமே என்னன்னா தகுதியானவர்களுக்கு கிடைக்கணும், தகுதி இல்லாதவர்களுக்கு கிடைத்து விடக் கூடாது என்பது நீட்டின் அடிப்படை தாற்பயமே. அப்ப லீக் ஆனிச்சுன்னு சொல்ற உடனே நம்ம ராணுவ ஹெலிகாப்டர்ல கொண்டு போய் பரீட்சை பேப்பரை கொண்டு கொடுக்கும் அளவிற்கு அதே கிண்டல் செஞ்சாங்க. வெளிப்பாடு இல்லையா? ஒரு தேர்வு நடத்துறதுக்கு ராணுவம் தேவைப்படுது, விமானப்படை தேவைப்படுது அப்படின்னா அது அந்த அமைப்புடைய தோல்வியை தான காட்டுது. சிச்சுவேஷன் இல்ல, அக்கார்டிங் டு சிச்சுவேஷன் ஐ ஹட் பீன் இன் அட்மினிஸ்ட்ரேஷன். அந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி எல்லா நேரமும் நம்ம அதை செய்ய போறது இல்ல. பட் திடீர்னு ஒரு கலாமிட்டி வரும்பொழுது அதற்காக நம்ம ராணுவ ஹெலிகாப்டரை பயன்படுத்துறோம்னா, இப்ப நம்ம திடீர்னு கொரோனா வரும்பொழுது மருந்துக்காக ராணுவ ஹெலிகாப்டர் நம்ம பயன்படுத்துறோம். மருந்துக்காக ராணுவ ஹெலிகாப்டர்னு கேட்க முடியாது. அக்கார்டிங் டு சிச்சுவேஷன் வி ஆக்ட் இன் அட்மினிஸ்ட்ரேஷன். அதுதான் நான் சொல்ல முடியும். நடைபெறும் போது எவ்வளவு பெரிய கொலாப்ஸ்ங்கிறத காட்டுதுல. தாண்டி இது முதல் முறை இல்ல. இல்ல, இந்த யாரு உள்ள கல்பிரேட் இல்ல, யாரு கல்பிரேட், யார் இதை லீக் பண்ணா, அதை நமக்கு பிடிச்சதெல்லாம் சரியானவங்களை பிடிச்சிட்டோமா அப்படின்னு இல்லாம அது இன்னும் ஃபுல் ப்ரூஃப்ல கொண்டு போறதுக்கு தானே அது செய்யப்பட்டது. இல்லன்னா அதுக்கு என்ன அவ்வளவு அக்கறை இருக்க முடியும்? அப்ப என்ன ஜூன் மாசமே செஞ்சீங்க, அதெல்லாம் நம்ம மறுக்கிறதுக்கு இல்ல. பட் ஆனா அதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஏன் எடுக்கப்படல? மந்திரி ராஜினாமா செய்யறது அப்படிங்கிறது ஏன் அவ்வளவு பெரிய விஷயமாச்சு? இல்ல, ஒரே நிமிடம். அக்கௌண்டபிலிட்டி எடுக்கப்படல இல்ல, ஏற்கனவே 14 பேர் அதுக்கு அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் அது சாதாரணமே நம்ம நாட்டிலே ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட். இப்ப நான் புதுச்சேரியில ஒரு பெண்ணு பாலியல் பலாத்காரம் பண்ணும்போது நான் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் கேட்டேன். அப்போ உடனே எனக்கு கிடைக்கல அது. ஆக இப்ப இவ்வளவு பிரச்சனை வந்த பொழுது ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் உடனே ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். என்னெல்லாம் செய்ய போறோம் அது கோரிக்கை. நான் புரிஞ்சுக்கிறேன். அக்கௌண்டபிலிட்டி ஏன் இல்ல டாக்டர்? இப்போ மந்திரி ராஜினாமா செய்யணுங்கிறதான எதிர்கட்சிகள்ல இருந்து இன்னைக்கு ரோட்ல போராடுறவங்க வரைக்கும் கோர்னது. why was that made a big deal? இல்ல, அதுதான் சொல்றேன். அதாவது நீங்க அக்கௌண்டபிலிட்டின்ற போது அதுல தவறு எங்க இருக்குது நம்ம கண்டுபிடிச்சு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டோம். நாம நம்ம அவரு மேல முழுவதுமாக அவர்தான் அப்படின்னு இல்லாத போது
ஒரு பிரஷருக்கு டாக்டிக்ஸ்க்கு நம்ம பயப்படக்கூடாது. நாட்டுல ரயில் விபத்து சுதந்திரத்துக்கு சில ஆண்டுகள்லயே நடந்தது. அப்போ லால் பகதூர் சாஸ்திரி ராஜினாமா செய்யலையா? அவரா ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணாரு. அது ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி வந்து ஒரு குட் மெசேஜ் கொடுக்கும்ல. ஏன்னா அது கரெக்ட். அந்த காலத்துல அப்படி ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருந்தது. ஏன்னா அந்த இப்ப வந்து அதுல பல செக்ஷன்ஸ் இப்ப வந்து நீங்க வந்து யார் எங்க தவறு செய்திருக்கிறார்கள்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்க மேல அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்க மேல அவங்க என்ன ப்ராசஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது முழுவதுமாக அவரு தான் அப்படின்னு சொல்ல முடியாது என்ற வகையில் அவங்க முடிவு எடுத்தாங்க. ஆனா இப்போ என்னன்னா இந்த நாட்டோட லார்ஜர் இன்ட்ரெஸ்ட், நாட்டோட ஸ்திரத்தன்மை எதுவும் போயிடக்கூடாது அப்படின்றாங்க. இன்னைக்கு கூட தர்மேந்திர பிரதான் தான் தப்பு செஞ்சாலும் நம்மளால சொல்ல முடியாது. ஆனாலும் அவர் இன்னைக்கு அவர் வந்து அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, முதல்ல அக்கௌண்டபிலிட்டி நான் எடுத்துக்கிட்டேன், ஆனா வந்து என் மேல முழுமையா தப்பு இல்லைன்ற போது நான் தொடர்ந்தேன் அப்படின்னு சொல்றது. அதனால இன்னைக்கு வந்து எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். ஆனா கவர்மெண்ட் அதோட கரெக்ட் மெஷர்ஸ் எடுத்ததா, ஆர்ப்பாட்டம் நடத்தும்போது அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா, கவர்மெண்ட் வந்து ஹை ஹேண்டட்னஸோட நடந்துக்கல, அவங்களோட நடந்துக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? பெல்லட் குண்டுகள் வரைக்கும் பாஞ்சிருக்கு. இல்ல அதுதான் சொல்றேன். அது இல்ல எப்ப பாஞ்சது? ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது பரவாயில்ல, அன்ரூலி சிச்சுவேஷன் ஒரு சிச்சுவேஷன் வரும்போது சில நேரம் மேனேஜ் பண்ணவே நான் நியாயப்படுத்தல நானு. ஆனா அதே நேரத்துல பல பேருக்கு பாதிப்பு வந்துவிடக் கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அதனாலதான் நம்ம சுப்ரீம் கோர்ட்டே ஏன் அதை எடுக்க மறுத்தாங்க அவங்க. அது நாங்க இப்ப அதை எடுக்க முடியாதுன்னு ஏன் சொன்னாங்க? சில நேரங்கள்ல சிச்சுவேஷன்ல நம்ம மறுக்க முடியாது, அதுக்காக நியாயப்படுத்த முடியாது. அதனால கவர்மெண்ட் ஹை ஹேண்டட் வேற மாதிரி ஃபுல்லா அந்த போராட்டத்தையே தடுக்கல அவங்க முழுசுமா அவங்களோட போராட்ட உரிமையை அவங்க மறுக்கல. அதைத்தான் நான் சொல்றேன். அதனால பல முறை பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, இப்போ பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதனால அரசாங்கம் இளைஞர்களோடு இருக்கிறது என்பதை மறுபடியும் நிரூபித்திருக்கிறார்கள் என்பதை நான் ரொம்ப அழுத்தமா சொல்ல முடியும். டாக்டர் தமிழிசை, தேங்க்யூ வெரி மச். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.